காதலிக்கிறதுக்காகவே பொறந்தது கன்னி ராசி. அதே சமயம் ரிவெஞ்ச் எடுக்கணும். பழி வாங்கணும்னா கன்னி ராசி மாரி பழி வாங்குறவங்களும் யாரும் இல்ல. அதனால அவங்க எவ்வளவு காதலிக்கிறாங்களோ, அவ்வளவும் அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். இல்லன்னா அவங்க பழி வாங்க இறங்கிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை. இது என்ன எதுல முக்கியம் அப்டின்னா, இப்ப உங்களுக்கு இது இப்ப சிம்மத்துக்கு வந்து அதிகாரம் குடுத்தா சந்தோஷம் இருக்கும். அதே மாரி ரிஷபத்துக்கு வந்து கொஞ்சம் வேல குடுத்தா சந்தோஷம் இருக்கும். கன்னி ராசிக்கு எப்டின்னா, கன்னி ராசி லக்னத்துக்கு வந்து அன்பு குடுத்தா, லவ் குடுத்தா அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அன்பு குடுத்துட்டீங்கன்னா கூடவே இருப்பாங்க. அந்த கன்னி ராசிக்கு இப்போ கொஞ்ச நாளா இந்த லவ் விஷயத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்ப நல்லபடியா கைகூடும். இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நல்லபடியா கைகூடும். அதாவது உங்களுக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். இது 1. இன்னொன்னு எதிரிகள் தொல்லை இது எல்லாமே குறையும். ஆனா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா ராகு பகவான்லாம் இருக்கிறதுனால, ஏதோ ஒரு விதமான சிக்கல்கள் வரும். பட் சமாளிச்சிடலாம். ஏன்னா முக்கியமா கன்னி அதான் ஹஸ்தம்லாம் இருந்தீங்கன்னா, இந்த வயிறு சம்மந்தமான பிரச்சனை, சித்திரை நட்சத்திரத்துலலாம் இந்த அடிவயிறு பிரச்சனைலாம் வரும். உங்களுக்கு உடல் உபாதைகள் சரியாகும். ஆனாலும் கவனமா இருக்கணும். சரி. கல்யாணம். கல்யாணம் கைகூடுங்க. ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும். ஐயா சொன்ன மாரி தான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நெறைய சின்ன சின்ன உரசல்கள் வரும். ஹஸ்பண்ட் மேலயும் தப்பில்ல, ஒய்ஃப் மேலயும் தப்பில்ல. கிரகநிலை சரியில்ல அவ்வளோதான்.